பரதனின் பாதுகை ஆட்சி. அயோத்தியின் இளவரசனான ராமன் தன் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேரிட்டது. ராமன் காற்றுக்கு சென்ற செய்தி அறிந்த அவனது தம்பி பரதன் மிகவும் துயரடைந்தான். ஏனெனில் ராமனின் மீதும் தர்மத்தின் மீதும் பரதனுக்கு அளவில்லாத அன்பு இருந்தது. ராமன் முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டிய சமயத்தில் தான் முடிசூட்டப்படுவதை பரதன் விரும்பவில்லை. ராமனுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு தன் தாய் கைகேயி தான் காரணம் என்பதை அறிந்த பரதன் அவளை வெறுத்து உடனடியாக ராமனை தேடி காற்றுக்கு சென்றான். ராமன் அப்பொழுது கங்கை கரையில் ஒரு குடிலில் வசித்து வந்தான். பரதன் அங்கு வந்து ராமனின் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டான். அண்ணா, அயோத்தியின் சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நமது தாய் செய்த தவறுக்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. உடனே திரும்பி வந்து அரியணையில் அமருங்கள். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று கதறினான். ராமன் தன் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் வனவாசம் வந்ததாக பரதனிடம் விளக்கினான். பரதா, நான் திரும்ப வர முடியாது. நீ இப்போது திரும்பி சென்று அயோத்தியை ஆட்சி செய். நீயும் நானும் ஒருவரே. நீ ஆள்வது நான் ஆள்வது போலத்தான் என்று கூறினான். ஆனால் பரதன் ஏற்க மறுத்தான். அண்ணா, நீங்கள் இல்லாமல் நான் அரியணையில் அமரமாட்டேன். நான் வெறும் உங்கள் அடிமைதான். உங்கள் இடத்தில் நான் அமர்வது தர்மம் அல்ல. அரியணை காலியாக இருக்கக்கூடாது. ஆனால் அது உங்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றான். பரதன் ராமனின் பாதங்களில் பணிந்து, அண்ணா, உங்கள் திருவடியின் பாதுகைகளை எனக்கு தாருங்கள். நான் அந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து அவை ஆட்சி செய்வதாக எண்ணி அதற்கு பணிந்தவனாக 14 ஆண்டுகள் அயோத்தியை காப்பேன். நீங்கள் திரும்பி வரும் வரை நான் அரண்மனைக்குள் நுழைய மாட்டேன். நான் அரண்மனைக்கு வெளியே ஒரு சாதாரண குடிமகனாகவே வாழ்வேன். உங்கள் பாதுகைகளே எனது அரசின் சின்னம் என்று சபதம் செய்தான். பரதனின் இந்த முடிவில் இருந்த தியாகத்தையும் அண்ணன் மீது அவன் வைத்திருந்த எல்லையற்ற அன்பையும் கண்டு ராமன் மனம் உருகினான். தன் திருவடியின் பாதுகைகளை கழற்றி பரதனிடம் கொடுத்தான். பரதன் அந்த பாதுகைகளை தன் தலையில் தாங்கிக் கொண்டு மிகுந்த பக்தியுடன் கண்ணீருடனும் அயோத்திக்கு திரும்பினான். அயோத்திக்கு வந்த பரதன் அந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து அதற்கு முடிசூட்டினான். 14 ஆண்டுகள் முழுவதும் பரதன் அரண்மனையின் வெளியே ஒரு குடிலில் வாழ்ந்து விரதம் இருந்து ராமனின் பாதுகைகளுக்கு சேவை செய்து அவைகளின் பெயரால் அயோத்தியை தர்மத்தின் வழியில் ஆட்சி செய்தான். பரதனின் இந்த அரிய தியாகமே இராமாயணத்தில் தியாகத்தின் இலக்கணமாகவும் சகோதர பாசத்தின் உச்சமாகவும் போற்றப்படுகிறது. இந்த கதையின் தத்துவம், உங்களின் மீதான உண்மையான அன்பு என்பது அதிகாரத்தை துறந்து தியாகம் செய்வதில் உள்ளது. ஒருவன் தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகளை தியாகம் செய்து கடமையையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதே உயர்ந்த பண்பு. இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.